السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يعظم حرمات الله فهو خير له عند ربه. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: لم يعتمر رسول الله صلى الله عليه وسلم إلا في ذي القعدة، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் உலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பித்தகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், நேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நிலவற்றுமாக. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வினடியார்களே, நாம் அமர்ந்திருக்கிற இந்த ஜும்ஆ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் இப்படி சுட்டிக்காட்டுகிற அஷ்ஹுருல் ஹுரும் என்று சிறப்பிற்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டிக்காட்டுகிற துல்கஅதா மாதத்தினுடைய முதல் பிறையினுடைய ஜும்ஆவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். சங்கை குறித்தானவர்களே, வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறோம் என்று சொல்வோம். அல்லது வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகளாகவே ஒவ்வொன்றும் கழிந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொன்றையும் கடந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மாற்றங்களை தேட நினைக்கிறோம், ஆனா மாற்றங்கள் வெறும் எதிர்பார்ப்பாகவே நடந்து போகுது. இப்ப நடந்துரும், அடுத்த மாசம் நடந்துரும், இப்ப நடந்துற மாதிரி நடக்க நினைக்க மாதங்களும் வருடங்களுமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாட்கள் கடந்து போகிறது, ஆனால் எங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய சிந்தனைகளுக்கு இந்த துல்கஅதா மாதம் வரலாறுகளை குர்ஆன் மூலமாக நாம் திருப்பி பார்த்தால் துல்கஅதா மாதம் கொஞ்சம் இப்படி சொல்லலாம், ஏமாற்றம் உடையவர்களுக்கு ஒரு மாற்றத்தை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொண்டு வருவதாய் இந்த துல்கஅதாவுடைய மாதங்கள் நிறைய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அடையாளங்களை எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக பதிவு செய்திருக்கிறது. பொதுவாக இந்த மாதத்திற்கு பெயர் வைத்ததுக்கு காரணம் சொல்லுவாங்க திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள். துல்கஅதா அப்படின்னு பேர் என்ன பெயர் அப்படின்னா நல்ல சம்மணம் விட்டு அமர்ந்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். இதுக்கும் இந்த மாதத்தினுடைய பெயருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற பொழுது வரலாற்று சொல்லி காட்டுவாங்க. அரபிகளிடம் எவ்வளவு தூரம் சண்டையாக இருந்தாலும் சரி, துல்கஅதா மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா அவருடைய சண்டையெல்லாம் தூரமாக வைத்து விட்டு, தன்னுடைய வாளை எல்லாம் தூரமாக வைத்து விட்டு அமைதியாக உட்கார்ந்து விடுவார்கள். அதனால் அமைதியாக உட்கார்றதுனால இந்த மாசத்துக்கு பேரே உட்காருகிற மாதம் என்று துல்கஅதா என்று வந்து விட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிற அந்த சிந்தனைக்குரிய பாடத்துல துல்கஅதாவுடைய மாதங்கள் நாம் மாதத்தினுடைய இஸ்லாமிய மாதத்தின் அடிப்படையில் கணக்கிட்டு பார்த்தாலும் துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம் தொடர்ந்து வருகிற இந்த 3 மாதங்களும் அல்லாஹ்வினால் கண்ணியமாக்கப்பட்ட மாதம் என்று குர்ஆன் சொல்லித் தரும். மேலே போகிறவர் ரஜபுடைய மாதத்தை, இந்த 4 மாதங்கள் ரஜப், பின்னால் தொடர்ந்து வருகிற துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்வினால் அது கண்ணியமாக்கப்பட்ட மாதம் என்று பெயர் சொல்லப்படும். ஆச்சரியமா யோசித்து காரணத்தை சொல்லுவாங்க வரலாற்று ஆசிரியர்கள்.
இந்த துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் 3 மாதம் தொடர்ந்து வருது. தொடர்ந்து வர்றதினால் அதில் ஏதாவது சிறப்பு இருக்குமோ என்று யோசித்து பார்த்தால் குர்ஆன் அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான். வவாஅத்னா மூஸா 30 லைலா. அல்லாஹ் சொல்கிற இந்த வார்த்தை, மூஸா அலைஹிஸ்ஸலாம், நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் யா அல்லாஹ், உன்னை சந்திப்பதற்குண்டான வாய்ப்பை எனக்கு உருவாக்கித்தா என்று மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்பார்கள். இது வரலாறு நமக்கு நிறைய தெரியும். பனி இஸ்ரவேலோடு தன்னோடு ஒரு 70 பேரை அல்லாஹ் அழைத்துக் கொண்டு சொல்வான். வக்தார மூஸா கௌமஹு 70 ரஜுலா என்று குர்ஆன் அல்லாஹ் பேசுவான். ஒரு 70 நபரை தன்னுடைய கூட்டத்திலிருந்து அழைத்துக் கொண்டு அல்லாஹை சந்திப்பதற்காக போக வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பார்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுக்கும் போது சொல்லுவா, என்னை பார்க்க வருவது அவ்வளவு சாதாரணமா நிகழ்ந்து விடுவது கிடையாது. என்னுடைய சந்திப்பு அவ்வளவு சீக்கிரம் இலகுவாக நிகழ்ந்து விடாது. அதனால் நீங்கள் ஒரு மாத காலங்கள் நோன்பு இருங்கள். அந்த நோன்பின் மூலமாக உங்களுடைய ஈமானில் நல்ல ஒரு சக்தியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த ஈமானுடைய பவரோடு என்னை நீங்கள் சந்திக்க வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மாத காலம் நோன்பு இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிடுவார். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எல்லாரும் சொல்லுவார் இந்த வார்த்தைக்கு பின்னால், வவாஅத்னா மூஸா 30 லைலா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 30 நாட்களை மூஸா இஸ்லாமுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தா நோன்பு வைக்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் சொல்லுவார்கள். அந்த 30 நாட்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துல்காதாவுடைய மாதத்தை தான் நோன்பு இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று சொல்கிற பொழுது வரலாற்று சொல்லி காட்டுவாங்க, நம்முடைய இறை நெருக்கத்தினுடைய அல்லது வாழ்வில் ஏதாவது ஒரு தேவைக்குரிய ஒரு நாட்டத்தை நாம் வைத்திருக்கிற பொழுது அல்லது ஏதாவது ஒரு தேவையை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிற பொழுது துல்காதா மாதம் அதற்கு உங்களுக்கு ஒரு சரியான ஒரு அடையாளமான மாதமாக மாறும் என்று. இன்னைக்கு நம்முடைய நிறைய துல்காதா மாதங்கள் நிக்காஹனுடைய மாதங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த நிக்காஹனுடைய பொருத்தங்களை எல்லாம் சிறப்பாக்கி தருவதற்குண்டான ஒரு அடையாளங்களாய் சில பேர் வியாபாரத்தின் தொடர்பை தேடுகிற போது துல்காதாவுடைய மாதங்கள், அந்த துல்காதா மாதங்கள் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு இறை தொடர்பை பெற்று தருகிறது என்கிற ஒரு அடையாளம் இருப்பது போன்று உணர்த்துவதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த 30 நாட்களுடைய நோன்பை துல்காதா மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தான் என்று வரலாற்று சொல்லி காட்டுகிற இடத்துல அந்த முதல் மாதத்தினுடைய முதல் பகலை நாம் இரவை கடந்து துல்காதாவுடைய முதல் பிறையில் அமர்ந்திருக்கிறோம். கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்தோம்னா துல்காதா வருகிறது, நோன்பு இருக்குது. மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நோன்பு இருந்திருக்குது. பிறகு வருகிற துல்ஹிஜ்ஜா. துல்ஹிஜ்ஜா என்கிற ஹஜ்ஜினுடைய மிகப்பெரிய அமல், ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்று ஆசை வைத்து விட்டால் அல்லது ஹஜ்ஜிக்காக வேண்டிய தயாரிப்பில் ஈடுபட்டு விட்டால் அவர்கள் அது இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, அல்லாஹ் சொன்ன மாதிரி அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத். ஹஜ் என்னவோ 5 நாள் தான் செய்ய போறோம், ஹஜ் என்னவோ 5 நாள் தான். ஆனா அல்லாஹ் சொன்னா அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத், அறியப்பட்ட மாதங்கள். அல்லாஹ் அக்பர். 5 நாள் எங்க இருக்கு, மாதங்கள் எங்க இருக்குது? ஒரு மாசம் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத், அறியப்பட்ட மாதங்கள். அல்லாஹ் இப்னு அப்பாஸ் அற்புதமான விளக்க சொல்லுவாங்க, ஹஜ்ஜிக்கு போகணுங்கிற ஆசையும் அதற்குரிய அந்த பொருளாதாரமும் ஒன்று சேர்ந்து வருகிறது என்று சொன்னால் அவரு நோம்பு முடிஞ்ச உடனே ஷவ்வாலிலேயே பறக்க ஆரம்பிச்சிருவார். ஷவ்வாலிலேயே அவருடைய சிந்தனைகள் எல்லாம் அப்படியே மக்காவை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். ஷவ்வாலிலேயே அவருடைய ஹஜ்ஜிக்காக என்னென்ன தயாரிப்புகள் எல்லாம் வேண்டும் என்று சிந்தனைகள் ஓட ஆரம்பிக்கும். ஷவ்வாலிலேயே தன்னுடைய உடம்புடைய ஃபிட்னஸ் பற்றி கவலைப்படுவார். ஷவ்வாலிலேயே நான் இத்தனை உம்ரா முடிக்கணும், ஹஜ்ஜ பரிபூர்ணமா முடிக்கணும், ஹஜ்ஜில எந்த குறைய வந்துடக்கூடாது, ஹஜ்ஜில பாவங்கள் செஞ்சிடக்கூடாது, ஹஜ்ஜி பரிபூர்ணமாக என்னென்ன தேவை அப்படிங்கிற மாதிரி அவர் போக போறது அமல் செய்யறது ஹஜ்ஜினுடைய 8, 9, 10, 11, 12, 5 நாள் தான். ஆனால் ஆசைகளும் தயாரிப்புகளும் அதற்கு உண்டான எல்லா விதமான முன் ஏற்பாடுகளும் ஷவ்வாலில் இருந்தே அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அவருடைய உள்ளம், உடம்பு மட்டும்தான் ஊர்ல இருக்கும், உள்ளம் எல்லாம் அங்கேயே சுத்திட்டு வரும். நாம எப்ப மக்கால கால வைக்க போறோம், எப்ப மதீனாவில போய் நிக்க போறோம், எப்ப ரசூலுல்லாஹ்னா நிக்க போறோம் அப்படிங்கிற அந்த ஆசைகள் வந்து விடுவது இப்னு அப்பாஸ் அற்புதமா விளக்க சொல்லுவாங்க. அதனால் அல்லாஹ் சொன்னா அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத், ஹஜ்ஜினாலே அறியப்பட்ட சில மாதங்கள். அல்லாஹ் 5 நாளுடைய அமலுக்காக வேண்டி ஒரு மனிதனுடைய ஈமான் 2-3 மாதமா பரபரப்பா அதிலேயே வேலை செய்யுதுன்னா அல்லாஹ் சொல்லுவான்
அந்த பாக்கியம் மிகுந்த அந்த துல்ஹஜ்ஜில ஹஜ்ஜை பற்றி உண்டான சிந்தனைகளும் ஹஜ்ஜை பற்றி உண்டான பேச்சுக்களும் ஹஜ்ஜை பற்றி உண்டான ஆசைகளும் மட்டும்தான் உலகில் காணப்படும் என்பதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்திற்கு சிந்தனைகளை தருவதனால் துல்கஅதா என்பது ஒரு அற்புதமான சிறப்பை பெறுகிறது என்று அதில் சொல்லி காட்டுவாங்க. அந்த துல்கஅதாவை தொடர்ந்து ஒரு துல்ஹஜ்ஜாவிலும் அல்லாஹ் அரஃபா என்கிற நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். சுன்னத்தான் நோன்பு, ஆனால் அரஃபா என்கிற நோன்பு இருக்கிறது. துல்ஹஜ் முடிந்து வருகிற முஹர்ரம் என்கிற அஷூருல் ஹுருமான அந்த சிறப்பிற்குரிய மாதத்திலும் ஆஷூரா என்கிற 9-10 நோன்புகள் இருக்கிறது. ஆக தொடர்ந்து வருகிற துல்கஅதாவாகட்டும் துல்ஹஜ்ஜாவாகட்டும் முஹர்ரம் ஆகட்டும் இந்த 3 மாதங்களிலுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதோ ஒரு வகையில் நோன்பினுடைய தொடர்பும் அந்த மாதத்திற்குள்ளே இருப்பதினால் அந்த மாதங்கள் நம்முடைய நாட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு அல்லது நம்முடைய தேவைகளை எல்லாம் மிக விரைவாக பெற்றுக் கொள்வதற்குண்டான ஒரு அடையாளமாய் மாறிவிடலாம் என்பதனால் துல்கஅதா மாதம் அது ஒரு அறப்பெரிய சிறப்பிற்குள்ளான ஒரு மாதம் என்று வரலாற்று ஆசிரியர் குர்ஆன் வாயிலாக நமக்கு வரலாற்று ஆசிரியர் உணர்த்தி காட்டுகிற அடையாளங்கள். துல்கஅதா நிறைய படிப்பினைகளுக்கு உண்டான விஷயங்கள் சொல்லி காட்டுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபாக்களும் அமர்ந்திருந்தாங்க. நமக்கெல்லாம் தெரியும், ஹிஜ்ரி 8 ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்டது. ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்னதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிற பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, நான் நேற்றிரவு ஒரு கனவு பார்த்தேன் சொல்லி ரசூலுல்லாஹ் நாங்க இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இன்னும் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு மதியானம் கிளம்பவே இல்லை, அதுக்கு முன்னாடி கனவு பார்க்கிறாங்க. நான் ஒரு கனவு பார்த்தேன், கனவுல என்னோடு சில சஹாபாக்கள் வருகிறார்கள், எல்லோருமாக சேர்ந்து உம்ராவை செய்து விட்டு அங்கே மொட்டை அடித்து விட்டு பிராணியை அறுத்து கொடுப்பது போன்று நான் ஒரு கனவை பார்த்தேன் என்று சொல்கிற பொழுது சஹாபாக்கள் அவ்வளவு சந்தோஷம். யார சொல்லலாம், எப்ப கிளம்புறோம் கேட்டாங்க. நமக்கு அப்படித்தானே, கனவு பார்த்தோன்னா ஒண்ணு கனவு கெட்டதா இருந்தால் அது நடக்கக்கூடாது, நல்லது மாதிரி பார்த்தோன்னா உடனே நடந்துடும். தூக்கத்துல யாராவது திடீர்னு நான் காபத்துல்லா பார்த்தோன்னா நான் எப்ப காபத்துல்லாக்கு போக மாட்டேன்னு சொல்லுங்க பாரு, ஏன்னா ஆசை சொல்லுது ரசூலுல்லாஹ் அல்லவா. சஹாபாக்கள் யார் சொல்ல எப்ப கிளம்புறோம், ரசூலுல்லாஹ் இருங்க கொஞ்சம் பொறுத்திருங்க, காலம் வரட்டும். ஹிஜ்ரி 8 வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு சில நூற்றுக்கணக்கான சஹாபாக்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்வதற்காக வேண்டி தன்னுடைய பிரயாணத்தை ரசூலுல்லாஹ் மதீனாவில் துவங்கினாங்க. நூற்றுக்கணக்கான சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹ் வருகிற பொழுது மக்காவினுடைய எல்லைக்கு முன்னதாய் அது மக்காவில அது வரைக்கும் ஒப்பந்த உடன்படிக்கை போடப்படாததுனால ரசூலுல்லாஹ் உள்ள வருவதற்கு தடை செய்து மக்காவுடைய எல்லையில் நிப்பாட்டப்பட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புனாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு வைத்து சொல்லி அனுப்புனாங்க, நாங்கள் சண்டை பிடிப்பதற்காகவோ அல்லது நாட்டை கைப்பற்றுவதற்காகவோ நாங்க வரல, நாங்கள் வெள்ளை உடை அணிந்து உம்ராவிற்காக மட்டும்தான் வந்திருக்கிறோம் என்கிற ஆடையோடு வந்திருக்கிறோம், கையில எந்த விதமான சண்டைக்குள்ளான பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அப்படி சொல்லி அனுப்பி இருந்தும் கூட அவங்க அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுக்காத ஒரு நிலை. ஆனா சஹாபாக்கள் எல்லாம் கனவுல பார்த்துட்டோம், எப்படியாவது மக்காவுக்கு போயிடணும், உம்ரா செஞ்சிடணும், ரசூலுல்லாஹ் பொறுத்திருங்கன்னாங்க. கடைசியில் அனுமதி கிடைக்காமல் சஹாபாக்கள் எல்லாம் ஒரு விதமான மனப்பதட்டத்தோடு மன குழப்பத்தோடு நிற்கிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அவருடைய மனைவி வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் யார சொல்லுதா, சஹாபாக்கள் உம்ரா செய்யாம விட மாட்டேங்கிறாங்க, ஆனா மக்காவாசிகள் உள்ள நுழையாம வெளியே உள்ள நுழைய விட மாட்டேங்கிறாங்க, ரெண்டுமே நெருக்கடியில் இருக்குது, நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுடைய சஹாபாக்கள் செஞ்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க என்ன செய்யலாம், அவருடைய மனைவி சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்கள் இங்கேயே மொட்டை அடித்து விட்டு இஹ்ராமுடைய ஆடையை கலைந்து விடுங்கள், உங்களை பார்த்து சஹாபாக்கள் செஞ்சிருவாங்க. தீர்க்க முடியாத ஒரு விஷயம், மக்காவுக்குள் நுழைஞ்சாகிறது ஆசை சஹாபாக்கள், அதனால அவ்வளவு வேகமா அமலுக்காக வந்திருக்கிறாங்க. ஆனால் மக்காவுக்குள்ள எதிரிகள் விடாத ஒரு சூழல், ரசூலுல்லாஹ் வழியே இல்லாம அங்கேயே மக்காவுடைய எல்லையிலேயே மொட்டை அடித்து விட்டு அங்கேயே பிராணியை அடித்து பலியிட்டு ரசூலுல்லாஹ் உடையை மாற்றியவுடன் சஹாபாக்கள் வேற வழி இல்லாம உடை மாத்தினாங்க. இந்த சூழலை மக்காவுடைய எதிரிகள் பார்த்துட்டு சொன்னாங்க, ஏதோ முகமது கனவு பார்த்தாராமா சொல்லலாம், ஏதோ கனவு பார்த்தாரா, அவர் கனவு பார்த்தா உடனே நடந்துருமா, அதுக்கு நாங்கெல்லாம் விட்டுருவோமா, அவரை ஜெயிக்க வச்சு பாக்குறது எங்களுக்கு முடியுமா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பேசுகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபத்ஹ் சூராவினுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்து சொல்லுவான், லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக்,
அல்லாஹ் நிச்சயம் உண்மைப்படுத்துவான், ரசூலின் கனவை அவன் நிச்சயம் உண்மைப்படுத்தி தருவான் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த துல்காதா மாதத்தில் ஒரு பெரும் ஒரு ஆறுதலை கொடுத்ததை போன்று துல்காதாவுடைய மாதங்கள் நம்முடைய வாழ்வினுடைய நிறைய மாற்றங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முன் தயாரிப்பான மாதமாக தந்திருக்கிறானோ என்று யோசிக்கிற முறையில் வரலாற்று சொல்லி காட்டுவாங்க. துல்காதா மாதம் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. அப்பதான் ஹுதைபியா உடன்படிக்கை எழுதினாங்க. உடன்படிக்கை அத்துணையும் எதிரிகளுக்கு சாதகம், இஸ்லாமியர்களுக்கு பாதகம் போன்று தெரிந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சூழல்ல முடியாத ஒரு கோபத்தை அடக்க முடியாத ஒரு வேகத்தோடு கேட்டாங்க, அவர்கள் நபியின் உண்மைதானே, நாம் ஹக்கில இருக்கிறது உண்மைதானே, எதிரிகள் பாத்தில இருக்கிறாங்க உண்மைதானே, அப்படியானால் வா நேருக்கு நிக்கலாம் மோதி பார்த்திடலாமே, அதை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் அவங்க கேட்கறதுலாம் இறங்கி போறாங்களேன்னு உமர் ரலியல்லாஹு அவ்வளவு ஆதங்கப்பட்டாங்க. ஏன்னா வெளித்தோட்டமாக அவ்வளவு இஸ்லாமியர்களுக்கு பாதகமானது. ஏன்னா அப்படிதான் போட்டாங்க, மக்காவிலிருந்து யாராவது உங்களை தேடி மதீனாவுக்கு வந்துட்டா எங்களுக்கு திரும்ப தந்துடணும், ஆனா மதீனாவிலிருந்து யாராவது வந்தால் நாங்க உங்களுக்கு தரமாட்டோம். இது மாதிரி ஒரு 6-7 உடன்படிக்கை கையெழுத்தானது. இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் தாங்க முடியாத மன கஷ்டம். அப்ப உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு சூழல் நம்ம நிக்கிறோமே, இது நமக்கு ஹைரை தருமான்னு கேட்பாங்க. அப்பதான் அல்லாஹ் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, நபியே நாம் உனக்கு தெளிவான ஒரு வெற்றியினுடைய பாதையை காட்டியிருக்கிறோம் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குவான். நடந்திருக்கிறதுலாம் நேர்மாற்றம், ஆனா அல்லாஹ் சொல்லுவான் உங்களுக்கு நாம் தெளிவான வெற்றியுடைய பாதையை தந்திருக்கிறோம், தெளிவான வெற்றியை கூட உங்களை நான் வெற்றியாக்கி இருக்கிறோம் நல்லா இறக்குவான். உமர் வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் இது உண்மையிலேயே வெற்றி தானா அப்படின்னு கேட்பாங்க. இது உண்மையிலேயே வெற்றி தானா யா ரசூலல்லாஹ், அவஃபதஹம் யா ரசூலல்லாஹ், இது வெற்றி கிடைக்குமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் நாம் உண்மையில் இது வெற்றிக்குண்டான ஒரு வார்த்தை தான். வெளித்தோற்றமாக நமக்கு தோல்வியாக தெரிந்தாலும் கூட நிறைய வெற்றிக்குண்டான மாற்றங்களை இது தரும் என்று சொல்வது போன்று நாம் இருக்கிற இந்த காலச்சூழல், பிள்ளைகளுடைய பிளஸ் 2 10th மார்க்குகள் எல்லாம் மதிப்பெண்ணை எதிர்பார்த்திருக்கிற நேரத்துல குறைந்த மதிப்பெண்ணை பெற்றிருப்பவர்களும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய வாழ்க்கைக்கு எது நலவை தருமோ அந்த நலவை கொண்டு ஹைரை தருவதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த துல்காதாவுடைய ஆரம்பமும் அவருடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு ஒரு மாற்றத்தின் புள்ளியாக அல்லாஹ் மாற்றி தருவார். ஏன்னா அவ்வளவு பெற்றோரும் பதட்டம், எத்தனை மதிப்பெண் வச்சு நாம எங்கெல்லாம் கற்பனை பண்ணி எதிர்பார்த்து 60 மார்க் கம்மியா வாங்கியிருக்கிறா, 70 மார்க் கம்மியா வாங்கிக்கிறா, 100 மார்க் கம்மியா வாங்கியிருக்கிறா என்றெல்லாம் பதட்டப்படுகிற ஒரு சூழலில் மதிப்பெண்கள் நாம் நினைத்ததை விட அவனுடைய படிப்பின் தரத்தை குறைத்து விடுமோ, அதை நான் எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்க முடியாம போயிடும் அப்படின்னு நினைக்கிறத விட அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்வில் அவருடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அதற்குண்டான சாதகங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வரக்கத்தான மாதத்தில் அல்லாஹ் அமைத்து தர வேண்டும் என்று அந்த வளர்கிற பிள்ளைகள் சார்பாய் நாம் துஆ செய்வோம். என் துல்காதா நிறைய விஷயங்களுக்கு அப்படிதான் வெளித்தோற்றமாய் அது ஏமாற்றமாய் தெரிந்தது போன்று இருந்தாலும் அது தருகிற மாற்றம் மிகச்சிறந்த மாற்றத்தை தந்தது. வருங்காலம் இஸ்லாமியர்களுக்கு என்று சொல்வதற்கு துல்காதா ஒரு முன்னிலைப்பாக அமைந்தது. இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை தான் அதுவரை இஸ்லாத்திற்கு உண்டான எந்த முகமும் வெளிப்படுத்தப்படவில்லை, எந்த விதமான இஸ்லாத்தினுடைய சூழலும் வெளிப்படுத்தப்படல. ஆனா ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னாடிதான் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்தது. இஸ்லாமியர்களுக்கு எதிர்காலம் அது இஸ்லாமியர்களுக்கு தான் என்று ஆணித்தரமாய் சொல்வதற்குனா அற்புதமாக மாறியது. துல்காதா இன்னும் நிறைய சிறப்பை சுமந்திருக்கிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் செய்த 4 உம்ராவும் துல்காதா மாதத்தில் செஞ்சாங்கிறதுனால நிறைய சஹாபாக்கள் தாபியீன்கள் எல்லாம் துல்காதா மாதத்துல நானும் உம்ரா செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. ஹதீஸ் இப்படி சொல்ற, நாங்க ஒரு ரமலான் நீங்க உம்ரா செய்யுங்க, ரமலானுடைய உம்ரா அது ஹஜ்ஜுக்கு சமன் நாங்க ரசூலுல்லாஹ். ஆனா ரசூலுல்லாஹ் துல்காதால வாழ்க்கையை செய்தது 4 உம்ரா ஒரு ஹஜ்ஜி, 4 உம்ரா வந்து ரசூலுல்லாஹ் துல்காதான் செஞ்சிருக்கிறாங்க. நான் முதல் சொன்னோம் அல்ல, ஹிஜ்ரி 8ல ரசூலுல்லாஹ் நூற்றுக்கணக்கான சஹாபாக்களோடு கிளம்பி போகிற பொழுது அவர்கள் தடுக்கப்பட்டு திருப்ப அனுப்பப்பட்டாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்கி சொன்னா, லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருஅயா பில் ஹக், ரசூல் கண்ட கனவு அது உண்மைதான், நடந்தே தீரும்னா. அடுத்த வருடமே நூற்றுக்கணக்கான சஹாபாக்களோடு கிளம்பி தோல்வியின் முகமாய் திரும்பிய ரசூலுல்லாஹ்
ஹிஜ்ரி 9 ஆயிரக்கணக்கான சஹாபாக்களோடு சென்று உம்ராவை நிறைவேற்றிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அல்லாஹ் சொன்னான், நபியினுடைய எந்த செயலிலும் வெளிரங்கமாய் தோல்வி மாதிரி தெரிந்தாலும் அதனுடைய மாற்றங்கள் எதிரிகள் சந்தோஷப்படுகிற அளவிற்கு இருக்காது, எதிரிகளுக்கு கவலையை தான் கொடுக்கும். 100 சஹாபாக்களோடு சென்ற ரசூலுல்லாஹ் உம்ரா முடிக்காமல் திரும்பினவங்க ஆயிரக்கணக்கான சஹாபாக்களோடு சென்று உம்ராவை முடித்து விட்டு வந்த ஒரு அற்புதமான அடையாளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வாயிலாக சுட்டி காட்டுவார். 3வது அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்திற்கு சென்று விட்டு வருகிற பொழுது வருகிற பாதை மதீனாவிலிருந்து வந்தாங்க. ஜெஹரானா என்கிற இடத்துல இறங்கி, இன்னைக்கும் மதீனாவிலிருந்து காஜிகள் உள்ள நுழையிறாங்கன்னா ஜெஹரானால தான் இன்னைக்கு இஹ்ராம் கட்டியாகும். ஜெஹரானாவில் வந்து ரசூலுல்லாஹ் மீண்டும் ஒருமுறை இஹ்ராம் கட்டி உள்ளே நுழைவார்கள் உம்ரா செய்வதற்காக. அதுவும் அதே தில்காதாதி மாதம் தனது ஹஜ்ஜில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைகிற பொழுது 4வது முறையாக செய்த உம்ராவும் துல்காதா மாதத்தில் நடைபெற்ற ஒரு விஷயம் என்கிற அற்புதமான தகவலை துல்காதா மாதம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடும் இந்த உம்மத்தோடும் நிறைய பின்னி பிணைந்த நிறைய அன்பிற்குண்டான மாதங்கள், நிறைய நலவுகளை சுமந்த மாதங்கள் என்று சொல்லி முஃபஸ்ஸிர்கள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. குர்ஆனுடைய வார்த்தையை சொல்லி ذلك ومن يعظم شعائر الله ومن يعظم شعائر الله அல்லாஹ் எதையெல்லாம் கண்ணியப்படுத்த சொல்லி இருக்கிறானோ அதை கண்ணியப்படுத்துவர்கள். ومن يعظم شعائر الله فهو خير له عند ربه. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று 4 மாதங்களை அஷ்ஹுர் ஹுரும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அந்த கண்ணியமான மாதங்களை யாரெல்லாம் கண்ணியப்படுத்துவார்களோ ஃபஹுவ கைருல் லஹு இன்த ரப்பிஹி, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் எதிர்பார்க்காத நிறைய நலவுகளும் நிறைய பாக்கியங்களும் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற இந்த வார்த்தைக்கு பின்னால் திருக்குர்ஆனை விரிவாக சொல்லுவார்கள். யார் துல்காதா மாதத்தை அடைந்திருக்கிற பொழுது அந்த மாதத்தின் கண்ணியம் கருதி அந்த மாதத்தில் தன் வாழ்வில் மனோ இச்சையை அடக்கி கொண்டவனாய், பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பவனாய், நன்மைகள் மீது ஆசை கொண்டவனாய் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எப்படி இதே துல்காதா இஸ்லாத்திற்கு சாதகமான ஒரு ஹுதைபியாவை அமைத்து தந்ததோ, எப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்வில் நடைபெற்ற உம்ராக்கள் அத்தனையும் இதே துல்காதாவில் அமைத்து தந்ததோ, அதுபோன்று எங்களுடைய வாழ்வில் நடைபெறுகிற எல்லா நலவுகளுக்கும் யா அல்லாஹ் இந்த துல்காதாவை காரணமாக்கிவை, நாங்களும் அந்த இதே துல்காதாவை கண்ணியப்படுத்துகிறோம் என்று கண்ணியப்படுத்த முனைந்தோமானால் அல்லாஹ்விடத்திலே கண்ணியப்படுத்தியதற்காக வேண்டி சிறந்த நற்கூலிகள் உண்டு என்கிற அடிப்படையான பாடத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துல்காதாவுடைய சிறப்பினுடைய நிறைய வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் சொல்லி தருவாங்க. துல்காதா இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம், துல்காதா நம்முடைய அமல்களில் ஒரு மாற்றங்களை காண்பதற்குண்டான ஒரு நேரங்கள். துல்காதா ஏன்னா ஹஜ்ஜை பற்றி போகிறவர்கள் ஹஜ்ஜை பற்றி யோசிக்கிற மாதிரி வாழ்வில் மாற்றங்களை தேடுபவர்களுக்கு தாம் என்ன மாற்றத்தை தேட நினைக்கிறோமோ அமல்கள் மூலமாகவோ அல்லது வியாபாரத்தின் மூலமாகவோ அல்லது குடும்பத்தினுடைய நிம்மதியின் மூலமாகவோ அல்லது நாம் என்ன தேட்டத்தை தேட நினைக்கிறோமோ அந்த தேட்டத்திற்குண்டான வாய்ப்புகளை இந்த துல்காதாவில் நாம் சரியாக எடுத்து வைத்திருந்தால், இந்த துல்காதாவில் அல்லாஹ்விடத்தில் நாம் சரியாக முறையிட தெரிந்தால் இந்த துல்காதாவுடைய பாக்கியங்களை கொண்டு நாம் நினைக்கிற எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றியை தருவான் என்கிற அற்புதமான நிறைய பாடங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய நிறைய போர்க்களத்தினுடைய வெற்றிகளும் இதே துல்காதாவில் நடந்திருக்கிறது என்கிற நிறைய அற்புதமான தகவல்களோடு நாம் அணுகி இருக்கிற ஆரம்பத்தின் முதல் பிரான இதே துல்காதா நம்மில் உண்டான நிறைய ஹஜ்ஜின் ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கிற அல்லது மீண்டும் அதே ஹஜ்ஜினுடைய வாய்ப்பை தேடி அமர்ந்திருக்கிற நமக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உம்ராவுடைய ஹஜ்ஜினுடைய வாக்கியங்களையும் வாழ்வில் நம்முடைய பிள்ளைகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்று யோசிப்பதற்குண்டான சிந்தனைகள் அமர்ந்திருக்கிற நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பிள்ளைகளை பற்றியான கவலைகளை நீக்கி தருகிற நல்ல சந்தோஷங்களை தருகிற ஒரு பாக்கியமாக வியாபாரங்களில் நம்முடைய குடும்பங்களில் என்னென்ன விதமான கவலைகளோடும் அல்லது என்னென்ன விதமான எதிர்பார்ப்புகளின் தேவைகளோடும் அமர்ந்திருக்கிறோமோ எல்லா எதிர்பார்ப்புகளையும் நமக்கு பூர்த்தி செய்கிற மாதங்களாக கவலைகளை நம்மை விட்டு தூரமாக்குகிற ஒரு அற்புதமான மாதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துல்காதாவை அமைத்து தருவதோடு துல்ஹஜ்ஜை முழுமையாக அல்லாஹ்விற்காகவே நாம் அனுபவிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜினுடைய எல்லா நலவுகளோடும் அதை துவங்குகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்தினுடைய வெற்றியின் வாய்ப்பையும் தீர்மானிக்கிற அதே ஜூன் 4 இன்ஷா அல்லாஹ் துல்காதாவில் அமைகிறது. நாம் எதிர்பார்க்கிற அந்த மாற்றங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்தல் முடிவின் மூலமாய் இந்த உம்மத்திற்கு சாதகமாய் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நலவை தேடுகிறோமோ எல்லா நலவுகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தில் இந்த துல்காதாவை அல்லாஹ் ஒரு காரணமாக முன்னிறுத்தி தந்தருள் பாதிப்பானாக என்கிற வார்த்தைகளோடு
வார்த்தைகள் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.